மணி 2 வருடத்துக்கும் மேலாக ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாய் கட்டிக்கொண்டே இருக்கிறான். கடன் குறையவில்லை, வாழ்க்கையும் முன்னேறவில்லை. வட்டி மட்டும் 500 ரூபாய் மாதம். ஆனா கடன் இன்னும் 10,000 ரூபாய்தான். அது மணியை உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்குது. ஒரு மாலை மணி தனியாக உட்கார்ந்து கணக்கு போடுறான். 500 ரூபாய் இன்டு 24 மாதம் 12,000 ரூபாய் போயிடுச்சு. ஆனா கடன் அப்படியே இருக்கே. அவன் கண்கள் தாழ்ந்திருந்தது. நான் எவ்வளவு நாளைக்கு இப்படி வட்டிக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன்? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? மணி மனசுக்குள்ளே துடிச்சுக்கிட்டே புலம்பினான். சில நாட்களுக்கு பிறகு மணி ஒரு நண்பனை சந்திக்கிறான். பணக்கார நண்பன் இல்லை, வங்கிக்காரன் இல்லை, சாதாரண மனிதன். ஆனா கொஞ்சம் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டவன். மணி எல்லாத்தையும் சொல்லுறான். உழைக்கிறேன், சில நாட்கள் வியாபாரம் நடக்கும், சில நாட்கள் ஒண்ணுமே விற்பனை இல்லை. ஆனா மாதம் வட்டி மட்டும். நண்பன் அமைதியா கேட்டு சொல்லுறான், மணி, வங்கிகள் உன்னை நிராகரிக்கல, அவங்களுக்கு நீ இருக்கிறதையே தெரியல. நண்பன் மெதுவா தொடர்கிறான், முதல்ல ஒரு வங்கி கணக்கு தர, கடன் வாங்க இல்ல, சிஸ்டம்ல உள்ளே வர. மணி தயங்குறான். எங்கிடம் பணமே அதிகமில்ல, சில நாட்கள் ஒண்ணுமே கிடையாது. நண்பன் சிரிச்சுக்கிட்டு சொல்லுறான், பரவாயில்ல மணி, 0 பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் தர, குறைந்தபட்ச பணம் வேண்டாம், அழுத்தமும் இல்லை. அதனால் மணி SBI அல்லது பேங்க் ஆஃப் பரோடா மாதிரி ஒரு வங்கியில் 0 பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் திறக்கிறான். அழகான விஷயம் எதுவும் இல்லை. ஆனா மணி இப்போ சிஸ்டம்ல உள்ளே வந்துட்டான். அந்த நாளிலிருந்து ஒரு சின்ன மாற்றம். வியாபாரம் நடந்த நாளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வங்கியில் போட்டு விடுறான். சில நாட்கள் 100 ரூபாய், சில நாட்கள் 200 ரூபாய், சில நாட்கள் ஒண்ணுமே இல்லை. அதுவும் சரிதான். ஏனென்றால் வங்கி தொகையை பார்க்கலை, மணியின் நடத்தை, டிசிப்ளினை பார்க்குது. முதல் முறையாக மணியின் வாழ்க்கை வங்கிக்கு புலப்பட ஆரம்பிக்குது. அப்புறம் நண்பன் இன்னொரு விஷயம் சொல்றான், மணி, எல்லா பணத்தையும் கையில வச்சுக்காத, ஒரு சின்ன தொகையை வங்கியில் பூட்டி போடு. மணி கேட்கிறான், எதுக்கு? நண்பன் மெதுவா விளக்குறான், அத ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பணத்தை நான் உடனே தொடமாட்டேன்னு வங்கிக்கு சொல்ற மாதிரி. மணிக்கு உடனே ஒரு சந்தேகம். 5,000 ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட்டா வைக்கிறதுக்கு பதிலா அதே 5,000 ரூபாயை கடன்காரனுக்கே கொடுத்தா கடன் குறையும், வட்டி 500 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் ஆகும். அது நல்லதில்லையா? நண்பன் தலையசைக்கிறான். ஆமாம் மணி, அது இன்றைய வலியை குறைக்கும், ஆனா நாளைய நிலையை மாற்றாது. அந்த 5,000 ரூபாய் கடன்காரனுக்கு போயிடும். ரசீது இல்லை, பதிவு இல்லை, யாருக்கும் தெரியாது. பிறகு நண்பன் ஒரு அழகான ஒப்புமை சொல்றான், மணி, வலி வந்தா மருந்து சாப்பிட்டா வலி குறையும், ஆனா சரியான சிகிச்சை இல்லைன்னா காயமாறாது. ஃபிக்ஸட் டெபாசிட் மருந்து மாதிரி இல்லை, அது சிகிச்சை. நீ பணத்தை பிடித்துக்கொள்ள தெரியும், பொறுமையா காத்திருக்க தெரியும்னு அது நிரூபிக்குது. அந்த பணம் வீணாகாது மணி, அது உன்னோட பாதுகாப்பு வலை, எதிர்கால ஆதாரம். மணி புரிஞ்சுக்கிறான். அதனால் 5,000 ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட்டா வைக்கிறான். இன்றைக்கு சுகமாக இருக்க அல்ல, நாளைக்கு நிலையை மாற்ற. ஆனா 5,000 ரூபாய் வட்டி கடன் இன்னும் இருக்கு. வங்கி கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு, ஆனா இன்னும் தயாரில்லை. அப்போ நண்பன் அடுத்தபடி சொல்றான், சிட் ஃபண்ட். மணி கேட்கிறான், சிட் ஃபண்ட்ன்றா என்ன? நண்பன் எளிய வார்த்தையில் சொல்கிறான், ஒரு குழு மனிதர்கள் எல்லாரும் ஒவ்வொரு மாதமும் ஒரே தொகை போடுவாங்க. அந்த பணம் சேரும். ஒவ்வொரு மாதமும் ஒரு நபருக்கு அந்த முழு தொகை கிடைக்கும். பணம் சீக்கிரம் தேவைன்னா அந்த மாதமே எடுக்கலாம், இல்லைனா பிறகு எடுக்கலாம். இந்த நெகிழ்வு, ஃப்ளெக்சிபிலிட்டி மணிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. மணி 30,000 ரூபாய் சிட்ல சேர்கிறான். ஒவ்வொரு மாதமும் 1,500 ரூபாய் கட்டுறான். முன்னாடி வட்டி மட்டும், இப்போ ஒவ்வொரு கட்டணமும் மணியோட பணமே. அது மனசுக்குள்ளே பெரிய மாற்றம். முதல் 10 மாதங்கள் அதே வாழ்க்கை, 500 ரூபாய் வட்டி, 1,500 ரூபாய் சிட். ஆனா உள்ளுக்குள்ளே நம்பிக்கை உருவாகுது. 11வது மாதம் சிட் கம்பெனி மணியை அழைக்குது. அவர்கள் சொல்றாங்க, மணி, நீ ஒழுங்கா கட்டி வந்திருக்க, உன்னோட பணம் எங்களிடம் இருக்கு. வேணும்னா 10,000 ரூபாயை 10% வட்டியில கடனாக தரலாம். 10,000 ரூபாய் அந்த கடனை தருணம் மணி உண்மையிலேயே உணர்ச்சி வசப்படுகிறான். அவன் முகத்தில சந்தோஷம். முதல் முறையாக யாரோ ஒருத்தர் அவனை நம்புறாங்க. பயமில்லை, அழுத்தமில்லை, மிரட்டல் இல்லை. மணி மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான், என் வாழ்க்கை நல்லதுக்காக மாறிட்டது. மணி அந்த 10,000 ரூபாயை எடுத்துட்டு உடனே 5,000 ரூபாய் வட்டி கடனை முடிச்சிடுறான். கடன்காரன் இல்லை, 500 ரூபாய் மாத வட்டி இல்லை. மணி அமைதியா சிட்டை தொடர்ந்து கட்டுறான். 20வது மாதம் சிட் முடிகிறது. 30,000 ரூபாய் மைனஸ் கமிஷன் ஈக்குவல் டு 28,500 ரூபாய். அதிலிருந்து 10,000 ரூபாய் அட்ஜஸ்ட். மணிக்கு 18,500 ரூபாய் கையில். மறக்க வேண்டாம்,
ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்னும் இருக்கு. பல வருடங்களுக்கு பிறகு கடன்காரன் இல்லை, பயமில்லை, வட்டி வலை இல்லை. மணியின் கையில் இருக்கிற பணம் அவனோட சொந்த பணம். இப்போ வங்கிகள் கவனிக்குது. மணி யாரிடமும் தன்னை பற்றி பெருசா சொல்லல. அவனோட வாழ்க்கையே அவனை அறிமுகப்படுத்துது. அப்போதுதான் உண்மை தெளிவாகிறது. வங்கிகள் கனவுகளுக்கு பணம் தரமாட்டாங்க, ஒழுக்கத்துக்கு தான் தருவாங்க. மணி கதையை கேட்கிற நீங்களும் ஒரு விஷயம் நினைவில் வைங்க. வங்கிகள் உங்களை நிராகரிக்கல, உங்களை இன்னும் அறியல. ஒழுக்கத்தை காட்டு, பொறுமையாயிரு. ஒரு நாள் வங்கிக்கே தெரியும் நீ யார் என்று. வங்கிகள் உங்களை தரம் உயர்த்துவதில்லை, நீங்கள்தான் வங்கிக்கு தகுதியானவராக உங்களை உயர்த்திக் கொள்கிறீர்கள். வங்கிகள் மக்களை மேம்படுத்துவதில்லை, மக்கள் தங்களை வங்கிகளுக்கு தகுதியானவர்களாக மேம்படுத்திக் கொள்கிறார்கள். உங்கள் நிதி எதிர்காலம் உங்கள் கைகளில். இன்று முதல் படியை தொடங்குங்கள். அதிக வருமானம் தேவையில்லை, கணக்கக்கூடிய நடத்தை தான் தேவை. மக்கள் அதிகம் சம்பாதிப்பதன் மூலம் அதிக வட்டியிலிருந்து தப்பிப்பதில்லை, அவர்கள் கணக்கக்கூடியவர்களாக மாறுவதன் மூலம் தப்பிக்கிறார்கள். வெற்றிக்கு வழிவகுத்த 5 தங்க விதிகள். ஒழுக்கமே வருமானத்தை வெல்லும். ஆவணங்கள் மலிவான பணம். பணப்புழக்கமே சொத்தை விட முக்கியம். டிஜிட்டல் கடன் ஒரு புதிய ஜாமீன். கடனின் நோக்கமே எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.